ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சிலுவையில் பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, அவர் நமக்காக பாவியானார்னு சொன்னீங்க. அப்புறமேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடுறதுல என்கரேஜாக இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெருடலாக இருக்காங்க. இப்ப நான் கடவுள் என்பதை நாம் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அது எனக்கு தெரியாத கணக்கெல்லாம் கஷ்டமான கணக்கு, எனக்கு தெரிஞ்ச கணக்கு ஈஸியான கணக்கு. அப்ப பியாண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு வெளியே வர்றதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் சொல்லிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நேற்று கடந்த கால பாவம் அதை வந்து சிலுவையில் முந்தானத்தை மன்னிச்சிட்டாரு. அப்போ சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்துறப்ப போன வாரம் நீங்கள் செஞ்ச பாவம்னு ஒன்று இருக்குல்ல, அது சிலுவைக்கு எதிர்காலமா கடந்த காலமா? சிலுவைக்கு எதிர்காலம். அப்போ எதிர்காலத்தில் இருக்க பாவத்துக்கு தான் ரத்தம் சிந்திருக்கிறாரு. வெல்கம் டு டிஜே சேனல். இது உங்கள் கேள்வியின் நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் இருக்கிற பலவிதமான சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாள் என்னுடைய திட்டத்தையும் என்னுடைய அந்த கனவையும் நிறைவேற்றத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு என்று தொகுத்து வழங்குகிறோம். இது நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கான பதிலையும் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள நெருக்கத்தை ஊன்ற கட்டக்கூடியதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நல்ல நேரத்தில் வந்திருக்கவங்க எல்லோரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு நம்மோடு கூட இந்த காரியங்களில் கலந்து கொள்வதற்கு நம்மத்திலே ஊழியர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் தொடர்ந்து நாம் கேள்விகளுக்கு நிறைய கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் கண்டென்ட் பேஸ்டாக நம்ம அடுத்தது போயிடுவோம். முதல்ல உங்களை குறித்து சில கான்ட்ரவர்ஷியலாக சில கொஸ்டின்ஸ் இருக்குண்ணா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்? ஆமாங்கண்ணா. ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் கடவுள் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சிலுவையில் பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, அவர் நமக்காக பாவியானார்னு சொன்னீங்க. அப்புறமேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடுறதுல என்கரேஜாக இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெருடலாக இருக்கேன் நம்ம. ஸோ கான்ட்ரவர்ஷியலாக நெருடலாக வந்து யாருக்கு இருக்குன்றீங்க? இல்லை, பொதுவாகவே அதை எல்லாருமே பேசுகிறாங்கண்ணா, அது உங்களை குறித்து பேசுகிறாங்க. இப்போ கான்ட்ரவர்ஷியல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, கான்ட்ரவர்ஷியல் டு த பைபிள் ஆர் கான்ட்ரவர்ஷியல் டு யுவர் பிலீஃப்? பைபிளுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருந்தால் அதை மாற்றி ஆகணும் கட்டாயம். ஆனால் பைபிள் ஒத்து வருது, ஆனால் என் பிலீஃப் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் தான் மாறணும். பைபிளுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருந்தால் நான் மாறிடுறேன். உன் பிலீஃபுக்கும் உன் கம்ஃபர்ட்னஸுக்கும் அது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குன்னா யூ ஹாவ் டு சேஞ்ச். அதுதான் முக்கியம். ஸோ இப்போ பைபிள் இஸ் த மீடியம், நமக்கான வந்து இருவரை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து நம்ம வரணும். இப்போ கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர். ஏன்னா எல்லா சாமியும் தப்பு பண்ணால் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இயேசுனார் மட்டும் மன்னிப்பேன்னார். லாஜிக்கலாக இங்கே ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஒருத்தன் மன்னிப்பார், சாமி மன்னிப்பார்னா அப்போ தப்பு நிறையா பண்ணலாம்ல அப்படின்ற கேள்வி வருது பார்த்தீங்களா? அங்கேயே இயேசு கிறிஸ்து கான்ட்ரவர்ஷியல் ஆகிறார். எல்லா கடவுளும் தண்டிக்கிறேன்றாங்க, இயேசு மன்னிக்கிறேன்றார். லாஜிக்காக தண்டிச்சா தான் ஒருத்தன் திருந்துவான், மன்னிச்சா திருந்த மாட்டான், நிறைய தப்பு பண்ணுவான் அப்படின்றதான கொஸ்டின், அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே வரும். ஆனால் உண்மை என்னென்னா, மன்னிக்கப்படுகிற நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ பல விஷயம் நமக்கு கான்ட்ரவர்ஷியலாக தெரியும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா அதுதான் ட்ரூத்தாக இருக்கும். ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியல்ன்ற பதத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அப்புறமேட்டு இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம்.
கான்ட்ரவர்ஷியல்னா என்னென்னா, எதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியலையோ அதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல்னு நான் ஒதுக்கிறது. கரெக்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க கிளாஸில், இது கஷ்டமான கணக்குடா, இது ஈஸியான கணக்குண்ணா. கஷ்டமான கணக்கு ஈஸியான கணக்குன்னு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியாத கணக்கெல்லாம் கஷ்டமான கணக்கு, எனக்கு தெரிஞ்ச கணக்கு ஈஸியான கணக்கு. அப்போ பியாண்ட் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு வெளியே வர்றதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு நம் விளக்கத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் டு தேர் பிலீஃப் ஒன்லி. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பேசினேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் கடவுள் என்பதை நாம் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அதை நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அதுக்கு தான் அவங்க கல் எடுத்தாங்க. எப்படி நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லலாம்? இப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசுக்கு நீங்கள் கடவுளோட சாயலில் இருக்கீங்க, நீங்கள் இன்னொரு கடவுளாக இருக்கீங்கன்னு சொல்கிற வார்த்தை அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏனென்றால் அவன் உங்களை அடிமையாக தான் வச்சுருக்குன்னு விரும்புகிறான். ஒன்று இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து நாங்கள் கடவுள் சாயலில் இருக்கோம்னு ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்காண்டி வந்து நான் வந்து கடவுள் கிடையாது அப்படின்னா, கடவுள் வந்து தன்னை போலவே இன்னொரு ஆளை படைச்சார்னா என்ன அர்த்தம்? தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் மனுஷனை படைக்கிறார். ஸோ அவர்கள் தேவனுடைய சாயலாகவே இருக்கிறார்கள். இது போக இயேசுவும் சொல்கிறாரு, நீங்கள் தேவ வசனத்தை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இஃப் யூ ஹேவ் த வேர்ட் ஆஃப் காட், யூ ஆர் காட். நான் என் கேள்வி என்ன, சிம்பிள் கொஸ்டின்யா. ஒரு சிங்கம் வந்து குட்டி போட்டால் என்ன குட்டியாக போடும்? சிங்கக்குட்டி தான் போடும். இப்போ நரி குட்டி போட்டுச்சுன்னா நரிக்குட்டி தான் போடும். அப்போ தேவன் காடா, அவர் வந்து நம்மளை வந்து பெற்றெடுக்கிறாரு. அப்போ நம்ம யாராக தான் இருக்க முடியும்? தேவர்களாக தான் இருக்கணும். இது என்ன கான்ட்ரவர்ஷியல்? இப்போ உனக்கு பிரச்சனை உனக்குள்ள என்னன்னா, ஆண்டாண்டு காலமாக நீ அடிமையாக இருந்துட்ட. திடீர்னு இன்னைக்கு உன்னை கடவுள்னு சொன்னோன்னா உனக்கு பிடிக்குது, உனக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் ஒரு புழு, நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தூசி, நான் வந்து ஒரு கௌதாரி, ஜூவில் இருக்க எல்லா மிருகம் பேரையும் சொல்லிட்டேன். ஆனால் நீ கடவுள்னு சொன்னால் உனக்கு கோபம் வருது. அப்போ கோபம் உனக்கு வரும். நீ குரங்கு மாதிரி இருக்கடான்னு சொன்னால் நீ கோபப்படலாம். நீ கடவுளாக இருக்கிறடான்னு சொன்னால் என் கோபம் வருது. அப்போ மனுஷனுக்கு கோபம் வராது. கோபம் யாருக்கு வருது? சாத்தானுக்கு வருது. அப்போ இதை சொன்ன உடனே கோபப்படுறவங்க எல்லாம் யாருன்னா சாத்தான் என்று இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவர்கள். ஆகவே தேவன் வந்து அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வரதுக்கு தான். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து நான் தேவன் சொன்ன உடனே கல்லெறிஞ்சாங்கல்ல, கல்லெறிஞ்சாங்க, எரிய வந்தாங்க. ஏன்னா நீ மனுஷகுமாரன், நீ தேவகுமாரன் இல்லைன்னா. இப்போ ஏன் கேள்வி என்ன, நீ இயேசு மனுஷகுமாரனா தேவகுமாரனா? மனித உருவில் வந்த தேவகுமாரன். சரி, இயேசுவை முதல் தேவகுமாரன் ஏற்றுக்கிறீங்களா? இல்லாட்டி முதல் உங்களை யோகா விட்னஸ்க்கு அனுப்பணும். இயேசு தேவகுமாரன் ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஒத்துக்கிறேன். ஆமா, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்பதே செய்தி. சரியான வார்த்தை. அப்ப எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அப்படிதான் பவுல் ரோமர் 8ல சொல்றாரு. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்காருன்னா குமாரன் யாரு? தேவனாக இருக்கிறார். அப்ப நம்மளும் யாருக்கு ஒப்பா முன்குறிச்சிருக்காரு? தேவனுடைய சாயலாகவும் தேவனுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு நம்ம முன்குறித்திருக்கிறார். ஸோ ஆகவே நாம் தேவர்களாய்த்தான் இருக்கிறோம். தேவனுக்கு மாற்றாக நாம் இல்லை, தேவனுடைய பிரதிபலிப்பாய் நாம் இருக்கிறோம். ஸோ ஆகவே இதை வார்த்தையை கேட்கிற உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள் என்பது ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. பொதுவாக இதை எதை ரெஃபர் பண்ணி அடிப்பாங்கன்னு தெரியுமாங்கய்யா? இந்த பிசாசு சொன்னான்ல, நீ தேவனை போல மாறலாம். ஆமாம், ஆதாம் ஏவாள்கிட்ட போய் சொன்னது. அப்போ இன்னைக்கு வந்து நீ தேவனை போல இருக்கிறன்னு சொல்கிறது பிசாசு தான் அப்படின்வாங்க. ஆனால் பிசாசு நீங்கள் தேவனை போல மாறலான்னு சொன்னானே ஒழிய தேவனை போல இருக்கீங்கன்னு சொல்லலை. ஆனால் உண்மை, தேவன் வந்து ஆதாமை படைக்கும்போது நீங்கள் தேவ சாயலாக இருக்கிறீர்கள் படைச்சார். இங்கே பொய் என்னன்னா, தேவனை போல் மாறுவீர்கள் என்பது பொய், தேவனை போல இருக்கிறீர்கள் என்பது மெய். ஸோ ஆகவே இதற்கு எதிரான சத்தியம் பொய். இப்போ என்னன்னா, ஜெயிலுக்கு உள்ள நீ இருக்கிற,
உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன், நீ டக்குன்னு என்ன பார்த்து என்ன சார் ஜெயிலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற. ஸோ யூ ஆர் இன் கன்ஃபியூஷன். ஸோ அதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஸோ இது கான்ட்ரவர்ஷியல் கிடையவே கிடையாது. வேறு எதுவும் இதில் கொஸ்டின் இருக்கா? அப்போ நம்ம வந்து கடவுளா இல்லை, ஆனால் கடவுளை போல இருக்கிறோம். நீங்கள் இன்னொரு கடவுளாக தாங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்ன பயம்? புரியல உங்களுக்கு? உங்களை கடவுளாகவே படைக்கிற அளவுக்கு அவர் பெரிய கடவுளாக இருக்கார். நீங்கள் என்ன பயப்படுறீங்கன்னா, நான் கடவுளாயிட்டா நான் ஏதாச்சும் செஞ்சு இந்த உலகத்தை அழிச்சிடணும் அப்படின்ற பயம் எது இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை, அப்படியாதே இல்லை. அப்போ அப்படி ஒரு வேளை எல்லா பவரையும் கொடுத்து உங்களை கடவுளாக அவர் படைக்கிறாருன்னா, நீ என்ன பண்ணாலும் உன்னை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியுன்ற அளவுக்கு அவர் இருக்கிறான்னு தானே அர்த்தம். சரிண்ணா. ஒரு மனிதன் வந்து முழு அத்தாரிட்டியும் பவரை இன்னொருத்தனுக்கு கொடுக்குறான்னா, அவனை விட பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இவங்களுக்கு என்னவோ ஒரு பயம், நம்மளாம் கடவுளாயிட்டா உலகத்தை அழிச்சிருவோமோ, இல்லை கடவுளே அழிச்சிருவோமோன்ற மாதிரி. இல்லை 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 இல்லை. ஒருவேளை லூசிபர் அந்த மாதிரி நினைச்சதுனால அப்படி விழுந்து போனான்ல, அந்த மாதிரி. லூசிஃபர் அப்படி நினைச்சது தப்பு. சரி. ஏன் நான் கடவுள் இல்லை, கடவுள் சாயல இல்லை. நாய், அதாவது சிங்கக்குட்டி வந்து சிங்கம் நினைக்கிறது தப்பு இல்லை, நாய்க்குட்டி சிங்கம் நினைக்கிறது தப்பு இல்லை. அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும்பு. சரியா? அவன் உன்னதமானவருக்கு ஒப்பானவன் அல்ல. தம்முடைய தூதர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள், என்றைக்காவது வலது பாரிசத்தில் உட்காரும் என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? இல்லை. எபிரேயர்ல வந்து 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரங்கள்ல பார்க்குறோம், கேட்கிறாரு. சொன்னதில்லை. ஆனா நம்மையோ அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப லூசிஃபர்லாம் நம்ம கிட்ட நிக்கவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய படைப்பு வேறு. லூசிஃபர் தன்னை தேவன் என்று சொல்லுவது தவறு, நீங்கள் தேவன் இல்லை என்று சொல்வதும் தவறு. அது எப்படி தேவ குத்தமோ இதுவும் தேவ குத்தம். அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்து வச்சிருக்கிறான். இதுதான் ரிலீஜியஸ் ஸ்பிரிட். இன்னைக்கு நம்ம பேச போகிற மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா ரிலீஜியஸ் ஸ்பிரிட், த பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் விச் இஸ் டீலிங் காட் டீலிங் பொலிட்டிக்கல் ஸ்பிரிட். இதுக்கு பேர் அரசியல்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனநாயகத்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட அரசியல் சொல்கிறீங்களே, அது உலக அரசியல். ஆனால் ஆவிக்குரிய அரசியல்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பம்மாத்து வேலையும் அங்கே இருக்கும். இங்கே இருக்கிற குனிகிறது, நிமிரை, பவ்யமாக பேசுகிறது, அத்தனை அரசியல் அங்கே இருக்கும். ஆனால் பின்னாடி ஒளிந்திருப்பது ஒரு மதத்தின் ஆவி. உங்களை தரித்திரத்திற்கும் உங்களை இல்லாமைக்கும் உங்களை வியாதிக்கும் கொண்டு செல்வதற்காக கங்கணம் கட்டி மிகுந்த பவ்யமாய் பேசுவதற்காக புறப்பட்டு வந்த ஆவிக்குரிய அரசியல் செய்கிற ஆவிகள். இனி அவைகள் இருக்க முடியாது. தேவன் களமிறங்கி விட்டார். அடுத்த 50 வருஷம் இல்லை, 500 வருஷத்துக்கு அவை தலை தூக்க முடியாதபடி தேவன் வேரோடு சுட்டரிக்கிற நாட்களுக்கு. ஸோ அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ கான்ட்ரவர்ஷியல் நம்பர் 1 நான் கடவுள்ன்றது. இதில் வந்து நூற்றுக்கணக்கான வசனங்கள் நீங்கள் கடவுளுடைய சாயலாக இருக்கிறீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஓகே. ஆனால் 2வது வந்து சிலுவையில் ஏற்கனவே இனி வருங்காலத்தில் நம்ம செய்கிற பாவத்தை கூட அவர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ பாவம் செய்யலான்னு சொல்கிறீங்களா எப்படி? இல்லை, எதிர்கால பாவங்களை மன்னிச்சிட்டாருன்னா இப்போ விட்டுருங்களேன். இப்போ நீங்கள் வந்து நேற்று செஞ்ச பாவம், போன மாதம் செஞ்ச பாவம்லாம் கடந்த கால பாவம் தானே. இதை மன்னிச்சிட்டாரா கடவுள்? அதை மன்னிச்சிட்டாரு. எங்கே மன்னிச்சாரு? சிலுவையில். ஸோ உங்களுக்கு நேற்று கடந்த கால பாவம், அதை வந்து சிலுவையில் முந்தா நேரத்தை மன்னிச்சிட்டாரு. அப்போ சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்துறப்ப போன வாரம் நீங்கள் செஞ்ச பாவம்னு ஒன்று இருக்குல்ல, அது சிலுவைக்கு எதிர்காலமா கடந்த காலமா? சிலுவைக்கு எதிர்காலம். அப்போ எதிர்காலத்தில் இருக்க பாவத்துக்கு தான் ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஸோ இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தும் போது இந்த பூமியில் பிறக்க போகிற கடைசி மனிதன் செய்ய போகிற பாவத்துக்கும் சேர்த்து கரையத்தை செலுத்தி தீர்த்தார். இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாரு நம்ம தெளிவாக பேசுகிறோம். ஆனால் மனம் திரும்புதல் தேவையில்லை என்கிற வார்த்தையை நாம் சொல்லாமலே சில குள்ள நரிகள் வந்து பேசுது. அப்படின்னா எனக்கு கொஸ்டின் என்னன்னா, வந்து மனம் திரும்புதல் தேவையில்லைன்னு நம்ம பேசணுமா? இல்லை. முதல் வார்த்தை பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னு பேசுகிறோம். 2வது வார்த்தையை நீ ஏன் சேர்க்கிற? 2வது வார்த்தை என்பது நம்ம சொல்ல மாட்டோம். யாராவது சொல்லுவானா? சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க.
உங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. அப்படி என்றால் இவர் வந்து மஞ்சள் காமாலை வரலான்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா? நீங்கள் வந்து வண்டிக்கு இல்லை இன்சூரன்ஸ் கட்டியிருக்கீங்களே? கட்டியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்சூரன்ஸ் கட்டினா என்ன அர்த்தம்? ஏதாவது வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கிளைம் பண்ணிக்கலாம். வண்டி இடித்தாலோ இல்லை வண்டி வந்து உருண்டாலோ அதுக்கு வந்து என்ன இருக்குது உங்களுக்கு? கிளைம் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ். அதாவது நடக்க போகிற விபத்துக்கு முன்னாடியே காசு ரெடியாக வச்சுருக்கான் அவன். ஆமாங்க. அப்புறம் என்ன விழுங்க, அது ஒரு சேஃப்டிக்காக. அந்த அறிவு நமக்கு இருக்குல்ல. எல்லாமே இன்சூர் பண்ணாலும் நான் வண்டியை போய் மோத மாட்டேன் அப்படின்னு இருக்குல்ல. அப்படிதான் எல்லாமே இயேசு ரத்தம் சிந்தி இருந்தாலும் நாங்கள் பாவம் செய்கிறது இல்லை என்பதுதான் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் நீ என்ன சொல்ற? இன்சூரன்ஸ் கட்டலைன்னு சொன்னால் அவன் பாவம் வந்து வண்டியை இடிக்காமல் இருப்பான். நீ இன்சூரன்ஸ் கட்டலைன்னு சொன்னாலும் இடிக்கிற வண்டி இடிக்க தான் செய்யும். இன்சூரன்ஸ் கட்டியாச்சுன்னு சொன்னாலும் இடிக்காமல் இருக்க வண்டி இடிக்காமல் தான் இருக்கும். நீ மிரட்டிலாம் யாரையும் மாற்ற முடியாது. உண்மையை ஏன் நீ சொல்ல பயப்படுற? உண்மையை உறக்க சொல்லுறதுக்குன்னா அங்கனக்குள்ள மட்டும் ஏன் வந்து சவுண்டு குறையுது? சத்தியத்தை சத்தியமாய் போதுங்கள். ஏசு முடிச்சிட்டார் எல்லா பாவத்துக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த ரத்தம் பாவத்தை மட்டும் மன்னிக்குதுன்னு இவங்க நினைக்கிறது தான் பிரச்சனை. அந்த ரத்தம் பாவம் செய்யாமல் நம்மை தடுக்கிறது என்கிற 2வது கட்ட சத்தியத்தை அறியாமல் அவர்கள் கண்கள் குருடாகி இருக்கிறபடினால், அந்த குருட்டு கண்களிலிருந்து இவர்கள் கிருபையை படிக்கிறபடினாலே அவர்களுக்கான பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி வேதம் தெளிவா சொல்லுது. எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் 13வது வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? ஸோ வந்து ரத்தம் வந்து பாவத்தை மட்டும் சுத்திகரிக்கல, மனசாட்சியும் சுத்திகரிக்குது. இது எப்படி இதெல்லாம் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது பாவம் மன்னிப்பு இருக்கு, அதனால பாவம் செய்யலாம். இது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் மாம்ச சிந்தையிலேருந்து வேதத்தை படிப்பது, மக்களையும் தூண்டுவது. அவன் அந்த ஐடியாவே இல்லாதவனை கூட இவங்க வந்து பாவம் செய்யலான்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சராசரி மனுஷனை பாவம் செய்ய தூண்ட வைக்கிறேன். இல்லை பஸ் ஆக்சுவலாக இதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறது வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு சொல்கிறீங்க, பட் இதை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இதை கிருபையை நம்ம ஒரு பாயிண்டாக சொல்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஃபியூச்சருடைய பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு சொல்கிறப்போ, அதில் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேஸ் டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க கூட பாவம் ஓகேன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிளாரிட்டி கொடுத்துருக்கு. பட் இந்த மைண்ட் செட் வந்து நாட் ஜஸ்ட் வெளியில் கிரேஸே வேணான்னு சொல்கிறவனுக்கு மட்டும் இல்லை, கிரேஸ்க்குள்ளே இருக்கிறவனுக்கும் இந்த கன்ஃபியூஷன்ஸில் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பாவத்தை செய்கிறார்கள் நீங்க சொல்றீங்கல்ல, இவர்கள் வந்து லா பிரீச்சிங்ல இருக்கும்போது பாவம் செய்யக்கூடாதுங்கிற மனநிலை இருந்தவர்களா? இல்ல அது இல்ல பஸ். நான் என்ன சொல்றேன்னா, கிரேஸ் இஸ் த ரீசன் ஃபார் their sin or their character is the reason for their sin. இததான் ட்விஸ்ட் பண்ணி எங்க கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, அந்த பயம் போனதுனால இப்போ ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சமாவது பயம் இருந்துச்சு, இப்போ அந்த பயம் போயிடுச்சு, அவனுக்கு பாவம் செய்யலான்ற தைரியம் வந்துருச்சுன்ற ஒரு அதான் இப்போ வந்து பேசிக் அந்த ஆன்சருக்கு வரும். The basic thing is the problem is in his character or the problem is in the grace teaching. டீச்சிங்ல தப்பு இல்ல. நம்ம சொல்றப்போ இத வேற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணக்கூடியவங்க நம்ம சைடுலயும் இருக்காங்க. அப்ப இப்படி நான் ஒரு क्वेश्चन பண்றேன், கரெக்டான்னு பாருங்க. எக்ஸாம் நாளைக்கு ஒரு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. இந்த வாரம் வந்து ஸ்கூலுக்கு வந்தால் எல்லாம் நல்லா படிப்பாங்க. ஆனால் சிலர் ஸ்கூலுக்கு வந்தால் படிக்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடே விடுவது சரியா தவறா? நிச்சயமாக சரி. எக்ஸாமுக்கு முன்னால் ஸ்டடி ஹாலிடே கரெக்டு தானே? அதாவதுங்க, இப்போ ஸ்டடி ஹாலிடே ரைட்டா தப்பான்னு கேட்டால் அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்கணும் தெரியுமா? யாருக்கு கரெக்ட்? யாருக்கு ஸ்டடி ஹாலிடே? இல்லை யாருக்கு ஸ்டடி ஹாலிடே? சினிமா பார்க்குறவனுக்கா படிக்கிறவனுக்கா? இந்த ஸ்டடி ஹாலிடே விட்டவன படிக்காதவன் இருக்கான்ல, அவன் நேரம் எங்கே தான் போகிறான்? தேட்டருக்கு போயிடுவான். பரீட்சைக்கு முந்தின நாள் வரைக்கும் சினிமா பார்த்து ஊர் சுற்றிட்டு வந்து கடைசி நேரத்தில் என்னடா லீவ் விட்டான்டா, சுற்றிட்டேன்டா, வேஸ்ட் ஆகி போச்சுடா, ஒழுங்காக ஸ்கூலுக்கு வந்தாச்சும் ஒவ்வொரு மணி நேரம் படிச்சிருப்பேன், அது போச்சுன்றான். ஆனால் படிக்கிறவன் ஸ்டடி ஹாலிடேஸில் உட்காந்து ஸ்கூலுக்கு போனால் கூட பசங்க அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வீட்டில் இருக்கிறவன் உட்காந்து பக்காவாக தட்டிடுறான். அப்போ ஒருத்தனுக்கு நல்லதாக இருந்த ஸ்டடி ஹாலிடே ஒருத்தனுக்கு கெட்டதாக இருக்குது.
அப்போ அவனுக்கு கெட்டதாக இருக்குன்றனால ஸ்டடி ஹாலிடேஸ் கெட்டதுன்னு சொல்லிட முடியாதுல்ல. அப்போ கிருபை என்பது சிலர் இடறுதலுக்கும் சிலர் எழுந்திருப்பதற்கும் காரணமாய் அமையும் என்று இயேசு பிறந்த போதே சிமியோன் சொல்கிறான். இவர் அநேகர் எழுந்திருப்பதற்கும் அநேகர் இடறுவதற்கும் காரணமாயிருப்பார். அப்போ மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் என்ன, கிருபை என்பது நம்ம யாருன்றதை நமக்கு காட்டக்கூடியது. லா வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டு நல்லவன் கெட்டவன் எவனே தெரியாது. ஏன்னா எல்லாம் பயந்து போய் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ கடவுள் எவன்டா நல்லவன் எவன் கெட்டவன் தெரிலன்னு எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துரு. அப்போ தான் அவன் தன்னை காட்டும்போது, ஓ இதுதான் நீன்றதை நீ தெரிஞ்சுக்க. ஒருவன் கையில் அதிகாரத்தை கொடுத்துப்பார், அவன் யார் என்பது தெரியும். அப்போ கிருபை முதலாவது நமக்கு காட்டுகிறது. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ லா வந்து நம்மளை காட்ட மாட்டேங்குது. அட்லீஸ்ட் கிருபை என்ன செய்யுது, நம்ம பாவின்றதை நம்ம காட்டுது. ஏன்னா அந்த அதிகாரம் வந்தோடனே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்ல. அதற்கு பிறகு கிருபை அதோட வேலையை நிறுத்தலை. கிருபை வந்தபோது நியாயப்பிரமாணம் வந்து பாவம் உயிர் உண்டது. கிருபை வந்தபோது நல்லா கவனிங்க, அவன் பாவத்தை மட்டும் மன்னிக்கவில்லை, அவனுடைய சுபாவத்தை மாற்றுகிறது. கிரேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட். அதாவது எங்கே தொடங்குது, அவரை ஏற்றுக்கொண்டல் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஸோ காட்டு ஒளிய மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிய மரத்தோடு இணைக்கப்படுவதுதான் கிருபை சத்தியமே. அதனுடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் நாம் மாறுகிறோம். அப்படித்தான் ரோமர் 11:17 சொல்லுகிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்குதுன்னு பவுல் சொல்றாரு. மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கிரேஸ் செய்யுது மறுபடி பிறந்த ஒரு நபரிடத்தில். ஸோ நீங்கள் சொல்ல வர்றது வந்து ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைச்சஸ்னஸ், உள்ளதுலேயே சிறந்த நீதின்றதே கிருபைதான்றீங்க. அதான் சொல்ல வர்றீங்க. இயேசு கிறிஸ்து சுமத்தின நீதின்றதுனால, அவர்னால வந்த நீதின்றதுனால உள்ளதுலேயே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அந்த நீதி அவருடைய அடிச்சுவடியில் நம்மை நிறுத்துகிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸில் நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடுமா அந்த நீதி. அந்த செகண்ட் பார்ட்டை ஒருத்தன் வந்து டேஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை போல்டாக பேசுகிறான். ஒரு குரூப் வந்து என்ன செய்யுதுன்னா வந்து லீவில் போய் சினிமா பார்த்துட்டு பரீட்சையில் வந்து என்ன செய்யுது, மார்க் எடுக்காமல் இருந்துட்டு, நான் மார்க் எடுக்காததுக்கு காரணம் இவங்க ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டது தான், அதனால் நான் ஃபெயிலாக போனதுக்கு ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் தான் காரணம் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவறு. கண்டிப்பாக அப்படித்தான் கிரேஸ்க்கு எதிரான டீச்சிங் நான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு ஃபோக்கஸுக்குள்ளே போகலான்னு நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் எதை தொடும்போதெல்லாம் பிசாசு பதறுகிறானோ அது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு அர்த்தம். கண்டிப்பாக எதையாவது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் பேசும்போது எதிர்ப்பு ரொம்ப கிளம்பிச்சேன் என்ன அர்த்தம்னா, அந்த சப்ஜெக்டுக்கு பிசாசு ரொம்ப பயப்படுறான்னு அர்த்தம். அப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா, தொடர்ந்து அதை பேச ஆரம்பிக்க வேண்டும். எல்லா குழிநெறிகளும் சிறுநெறிகளும் அழிக்கப்படுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இதை பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, உதடுகளின் பலனை அவர் வந்து சிருஷ்டிக்கிறார். நம்ம பேச 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 எல்லாமே மாறும். வேதம் அப்படிதான் நம்ம சொல்லுது. கடவுள் எல்லாத்தையும் பேசி பேசி படைத்தார். அவர் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் பேசும் பொழுது எல்லாமே மாறும். அதனாலதான் நம்ம வேதத்துல தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏசாயா 45 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுவான். நம்ம சொல்ல சொல்ல உருவாகும். பாபேல் பெரிய கோபுரத்தை கூட எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி தான் அந்த கோபுரத்தையே அவங்க வந்து பில்டு பண்ணாங்க. சொல்லுனால வல்லமை நிச்சயமாக வெளிப்படும். ஐயா சொல்றது போல இவைகளை குறித்து நம்ம பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமேன் ஆமேன். ஸோ கட்டாயம் நம்ம அதை பேசணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன அந்த கொசுறு மேட்டரெல்லாம் முடிச்சிரு நல்லா நினைக்கிறேன். அதில் ஒன்று வந்து அந்த சினிமா பாடல்களை மேற்கோள் காட்டுவது. நம்ம அதையும் அந்த சினிமா பார்ப்பது சரியா, அந்த விஷயத்தையும் நம்ம கடந்து செல்வோம். பல நேரங்களில் பிசாசு என்ன செய்வான்னா பாருங்களேன், சென்சிட்டிவான இஷ்யூவை தனக்கு சாதகமாக பயன்படுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஒரு டிராஃபிக்கு ரொம்ப வந்து என்ன செய்யுது வந்து பயங்கர டஞ்சனாக இருக்குது ஒரு ஏரியாவில்.
டிராஃபிக் ரஷ் ஓவராக இருக்குது, அடிக்கடி அங்கே ஜாம் ஆகுது, அந்த மாதிரி இடத்துல ஏன்டா அப்படி ஆகுதுன்னு பார்த்தா ரோடு வந்து பெண்ட் ஆகி இப்படி போகுது, பெண்ட் ஆகி போகுது. ஆனால் அந்த ரோடு நேராக போக வேண்டியது. என்னடான்னு பார்த்தா அங்கனுக்குள்ளே ஒருத்தன் ஏதோ ஒரு சிலையை வச்சு அங்கனுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன செஞ்சிட்டான், ஒரு பாத்தியம் இல்லாத இடத்துல ஒரு கோவிலை கட்டிட்டான், ஒரு கோயிலை கட்டிட்டான். இப்போ வந்து மக்கள் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போக முடியல, ஆஃபீஸ்க்கு வர முடியல, ஒரே நெருக்கம், இதில் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. உடனே அந்த ரோடை நேராக்கணும்னு முயற்சி எடுத்து பண்ணோன்னே டக்குன்னு அங்கே இருக்கிற சில புல்லருவிகள்ன்றாங்கள சொசைட்டிக்கு எதிராக என்ன சொல்கிறாங்கன்னா, சாமியை வந்து கை வைக்கிறான், ரோடை நேராக போகணுன்னா அந்த கோயில் இடிச்சாகணும். அந்த கோயில் வந்து எந்த வித பாத்தியம் இல்லாமல் அந்த நடு ரோட்டுக்கு வந்திருக்கு, ரோடே வளைச்சி விட்ருக்குறாங்க. இப்போ நேராக்கணும்னு கமிஷன் முயற்சி எடுத்தப்ப அதை சென்சிட்டிவ் இஷ்யூவாக மாற்றினான் பாருங்கள் பிசாசு. என்ன சொல்கிறான், இது சாமி பிரச்சனை. அப்படித்தான் நீங்கள் பைபிள் விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்குபடுத்தும் போது அவன் சொல்லுவான், தம்பி சினிமாவை பேசுகிறான், தம்பி அவன் வந்து பாருங்கள் பாட்டை பற்றி பேசுகிறான். பிசாசு எப்பொழுதுமே நம்ம இடத்துல டீல் பண்ணும்போது நன்மையானவைகளை கொண்டு நமக்கு மரணத்தை பிறப்பிப்பான். பைபிள் இருக்கா இல்லையா? இருக்கு. ரோமர் 7:7. ரோமர் 7. என் வாழ்க்கையில் என்னை அதிகமாக ஷாக் ஆக்கின விஷயத்தில் ஒன்று ரோமர் 7:13. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு பாவம் என்ன செய்தான், நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குகிறதினாலே. அப்ப பிசாசு சின், ஹீ இஸ் த சின். பிசாசு என்ன செய்வான்னா கெட்டதை வச்சு உங்களை காலி பண்ண மாட்டான், நல்லதை வச்சே தான் உங்களை காலி பண்ணுவான். அவர் என்னையா வந்து எதிர்கால பாவத்தை மன்னிச்சிட்டேன்ட்டாரு, அதான் அந்த கிருபை நமக்கு வேணாம். அவர் என்ன வந்து இப்படி பரிசுத்தம்ன்ற ஒரு பேரை வச்சு எப்படி சாமியை தொட்டான்டா சாமி குத்தண்டான்னு சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணுறான் பாருங்க. அப்பேற்பட்ட பிசாசு அவன். பரவாயில்ல சார், கலவரம் தானே, பார்த்துக்குவோம், உட்கார் உட்கார் உட்கார், சாமியை தொட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்கார் பேசிக்குவோம் அப்படின்னு என்னைக்கு மக்கள் வந்து அந்த மெச்சூரிட்டிகளை வராங்களோ அன்னைக்கு தான் சொசைட்டியில் கலவரங்கள் நிற்கும். இருக்கட்டும், சாமியை வந்து சாமியக்காக அவரை ஒன்றும் ஒதுக்கலை, ரோடை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாரு, நீ ஒன்றும் எங்களை உணர்ச்சி வசப்படுத்தாத, உட்காரு அப்படின்ற இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா மக்களை கலவரப்படுத்த முடியாது. அங்கே மத கலவரவாதிகள் போல இங்கே மதவாதிகள் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி மக்களுக்குள்ள சென்சிட்டிவ் இஷ்யூ ஆக்கி அவர் பேச போகிற சப்ஜெக்ட், அவர் பேசிக்கிட்டு இருக்க ஆழமான சத்தியங்களை கேட்க விடாமல் பண்ணுவதற்கு இது போன்ற மத கலவரங்களை ஏற்படுத்துகிறார்கள். அந்த மத கலவரங்களில் ஒன்று இவர் சினிமா பார்க்கலாம் என்று சொல்லுகிறார், இவர் வந்து அடுத்து என்ன சொல்லுகிறார், வந்து நடனம் ஆடலாம் என்று சொல்லுகிறார், இவர் வந்து சினிமா பாடல்களை மேற்கோள் காட்டுகிறார், விசில் அடிக்கிறார், இவர் விசில் அடிக்கிறார். நீ விசில் அடித்ததுக்கு என்னை தூக்கி நீ வந்து கேஸை ஃபைல் பண்ணணும்னா நீ பிதாவைய தேவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும். ஏனென்றால் அவர் பயில் காட்டி உங்களை அழைக்கிறார், அவரே விசில் அடிச்சு தான் கூப்பிட்றாராம். நீ டான்ஸ் பண்ணுறதுக்கு என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணால் நீ தாவீது மேலே ஃபைல் பண்ணணும். ஏன்னா அவர் தான் நடனத்தோடு கர்த்தரை ஆராதிங்கள்னு எழுதினவர் சொல்லியிருக்கிறார். கேஸ் என்ன என் மேலே போட்டு அவர் மேலே போடாமல் இருக்க? இல்லை, நான் வந்து இந்த உலகத்து புலவர்கள் எழுதின பாடல்களை மேற்கோள் காட்டுறேன்னு என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணினா நீ பவுல் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணணும். ஏன்னா பவுல் வந்து அத்தனை பட்டணத்தில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், வந்து உங்கள் புலவர்கள் சிலர் சொல்லியிருக்கிறார்களே, இதெல்லாம் பவுலுக்கு தேவையா? பைபிள் ஏகப்பட்ட வசனம் இருக்கிறப்ப பவுல் வந்து அங்கே கிரீஸ் நாட்டில் ஏத்தேன்ஸ் நகரத்தில் இருந்த அந்த புலவர்கள் எழுதின அந்த ஞானிகள் எழுதின வரிகளை எதற்காக பவுல் மேற்கோள் காட்ட வேண்டும்? பாருங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்கார் பாருங்க, கர்த்தராகிய நம்ம தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன தைரியம் பாருங்களேன். அந்த காலத்தில் ஏதோ பாட்டு பாடியிருக்கான் அவனா ஒருத்தன், நாம் அவருடைய சந்தை, நாம் அவருடைய அப்படியே எவனோ ஒருத்தன் பாடியிருக்கான் போல சினிமா பாட்டு. அந்த ராக்கு சாங் எடுத்து பவுல் வந்து மேற்கோள் காட்டுறான். ட்ரூ, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது.
அப்போ பவுல் வந்து மேற்கோள் காட்டுன்னு தப்பு இல்லை. இப்போ நான் வந்து ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இதில் என்ன வரசம் இருக்கு? இதில் ஒரு வரசமும் இல்லை. ஆதியாம் 1 ஆண்டவன் படைச்சான், ஆமாம், ஆதாம்கிட்ட கொடுத்தான், ஆண்டு கொள்ளுங்கள் என்று அனுப்பி ஆசீர்வதித்தார். நீ பவுல் ஒரு ரெஃபரன்ஸ் காட்டும்போது அது பைபிளுக்கு ஒத்து வருகிறதுனாலே அது அங்கீகரிக்கப்படுகிறது. நீங்கள் காட்டுற எந்த ரெஃபரன்ஸும் பைபிளுக்கு ஒத்து வந்தா யூ அக்செப்ட் இட்.